மோடி என்ன சொன்னார் நேற்றுக்கு கூட்டத்தில்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கின்ற பணத்தை எல்லாம் வெளியில் கொண்டு வருவேன்னார். 9.5 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில் சொன்னார், காங்கிரஸ் வைத்திருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு வந்து 15 லட்சம் ரூபா ஒரு வாக்காளருக்கும் கொடுப்பார். கொடுத்தாரா? இது வரைக்கும் கொடுக்கல, எல்லாம் காத்துட்ருக்காங்க. வாயில் வந்ததெல்லாம் உண்மைக்கு புறம்பாக பேசுவது. தூத்துக்குடியில், திருநெல்வேலியில், தென்காசியில், கன்னியாகுமரியில், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் காற்றாற்று வெள்ளம், வரலாறு காணாத மழை, 100 ஆண்டுகள் கண்டிராத பேரிடர். அப்போதெல்லாம் மக்களை பார்க்கல. இப்போ வாக்கு சேகரிக்க தமிழ்நாட்டுக்கு வர்றார். தமிழ்நாட்டு மக்கள்லாம் அதை கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அவர் பேசும் பேச்சு, அவர் வருவது எதற்காக, அவர் எந்த நோக்கத்திற்காக தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்று. ஒருபோதும் தமிழ்நாட்டில் மோடியுடைய சித்து விளையாட்டுகள் எடுபடாது. மோடி குடும்பம் என்றால் ஒரே குடும்பம், அதானி குடும்பம். அதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. மோடி குடும்பம்னு அண்ணா 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரன்னுட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு பறிச்சது தான் மோடி குடும்பமா? பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பேன்னார, குறைக்காமல் ஏற்றுன்னு தான் மோடி குடும்பமா? சொல்லுங்கள். சிறு குறு தொழில் எல்லாம் இருக்கிறது இந்த இந்தியாவுடைய முதுகெலும்பு. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் சிதைச்சிருக்கார பண மதிப்பீட்டு மூலமாக, அதுதான் மோடி குடும்பமா? இந்தியாவை அழிச்சிட்டு என்ன மோடி குடும்பம் இருக்குது? அவருடைய நோக்கம் இந்தியன் கான்ஸ்டியூஷனை அப்புறப்படுத்தணும், அழிக்கணும். புதுசாக நாக்பூரில் தலைமையகமாக வச்சு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதணும். இப்போ இந்திய கல்வித்துறையில் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் கை வைக்கிறார். தொடர் தமிழ்நாட்டு வருகையுடைய நோக்கம் என்ன? மக்களை ஏமாற்றுவது தான், வேறு ஒன்றும் கிடையாது. பேரிடர் காலத்தில் ஒன்றுமே பண்ணலை, தமிழகம் ஒன்றும் பண்ணலன்னு மோடி சொல்கிறாரு. அது எந்த வகையாக? தமிழகம் பண்ணாமையாக ஒரு குடும்பத்துக்கும் 6000 ரூபாய் கொடுத்தாங்க. தமிழகம் பண்ணாமையாக உணவு கொடுத்தாங்க, பொருட்கள் கொடுத்தாங்க. எல்லோரும் அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள், எங்களுடைய பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அங்கேயே படுத்திருந்து வேலை பார்த்தாங்க. பாஜக என்ன செஞ்சு, பாஜகவுடைய அரசு என்ன பண்ணுது? ஒரு ஒத்த பைசா கொடுத்தாங்களா? 37,000 கோடி ரூபாய் இழப்புன்னு கொடுத்தாங்க. அமித்ஷாவை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் TR பாலு தலைமையில் போய் சந்தித்தாங்க. என்ன சொன்னார் அமித்ஷா? 27ஆம் தேதி ஜனவரி மாதத்துக்குள்ளே கொடுப்பேன்னார். சீதாராமன் அமிச்சாங்க, நிர்மலா சீதாராமனை பார்வையிட்டாங்க. என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க வேண்டும், கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? எதற்காக கொடுக்கல? நேற்றுக்கு சொல்கிறாரு, மோடி வந்தால் தமிழ்நாட்டு தலைவர் அச்சத்து. ஆமாம், எங்களுக்கு அச்சமாக தான் இருக்குது. எல்லா மாநிலத்தையும் அழிச்சாச்சு. தமிழ்நாடு தான் சமூக நீதியில், சமத்துவ நீதியில், எல்லா நீதியிலையும் மேலோங்கி நிற்குது. இதையும் அழிப்பதற்கு பொய் பெத்தலாட்டம் பண்ண விடுவாருன்ற அச்சம் எல்லோருக்கும் இருக்குது. அந்த பொய் பெத்தலாட்டம்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது. சனாதனத்துக்கு ஆபத்து பாதிப்புகள் வரும்போது ஐயா வைகுண்டர் இது பண்ணாங்க அப்படின்ட்டு ஆளுநர் நேற்று ஒரு பேச்சு. ஆளுநர் ஒரு உண்மைக்கு புறம்பாக பேசும் ஒரு ஆள். நேற்றுக்கு GU போப்பை பற்றியும் கால்டுவெல்லை பற்றிலாம் பேசியிருக்காங்க. GU போப்பை பற்றியும் கால்டுவெல்லையும் பற்றி பேசுவதற்கு ஆளுநருக்கும் மோடிக்கும் அருகதையே கிடையாது. அவர்கள்லாம் தமிழ்நாட்டை சாராதவர்கள், தமிழை நேசித்தார்கள். இந்திய நாட்டை சேராதவர்கள் இந்தியாவை நேசித்தார்கள். மோடியால் இந்தியாவை நேசிக்க முடியல, ஆளுநரால் தமிழ்நாட்டை நேசிக்க முடியல. தமிழ்நாட்டுக்கு எதிரான வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. விஞ்ஞான யுக புரட்சி நடக்கின்ற காலத்தில் விஞ்ஞானத்துக்கு எதிராக பேசுகிறாங்க. ஆகையால் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள் ஒருபோதும் மோடியை அனுமதிக்க மாட்டார்கள். இப்பொழுது வட இந்தியாவிலும் அது பரவி இருக்கிறது. வட இந்தியாவில் இவர் வேட்பாளர் அறிவிக்கிறார். பாஜகவுடைய வேட்பாளர் முதல் பட்டியல் பகவான் தாஸ் நான் நிற்க மாட்டேன்னு ஓடி போகிறாரு வெஸ்ட் பெங்காலத்திலிருந்து. இந்த நாட்டுடைய மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கிறவர் ஹர்ஷ்வர்தன் நான் பொது வாழ்க்கையிலிருந்து வெளியில் போகிறேன்றாரு. இதுதான் பாஜகவுடைய நிலைமை. எல்லாம் பாஜகவோடு ஓடிட்டு இருக்காங்க. நன்றி. எங்களோட கூட்டணி பலமாக இருக்கிறது. எங்களோட கூட்டணி மகிழ்ச்சியாக இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்தியா முழுவதும் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகி வருகிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலும் கையெழுத்தாகும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.